2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கொள்ளி வச்சு விடுவாங்கிறது நம்புறாங்க. அப்போ சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பக்தர்களுடைய கூட்டம் எல்லாம் இல்ல, இது பாஜக இந்து முன்னணி அதனுடைய கூட்டம் தான், மக்களோ பக்தர்களோ. அப்போ பாஜக இந்து முன்னணியில் இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ அதாவது கோர்ட்டு என்ன சொல்லி, அதாவது என்ன நடந்துச்சு, 144 உத்தரவு போட்டாங்க. போட்டு எங்கே மதுரைக்கு மட்டும் 144 போட்டுட்டு தமிழகம் முழுக்க கைது பண்ணாங்க. வீட்டு சிறைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அங்கே எங்கேயே வச்சாங்க. எல்லாம் வச்ச பிறகும் யாருமே மதுரைக்குள்ளே நுழைவிடாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. மதுரைக்கும் நுழைவிடலை, திருப்பரங்குன்றத்துக்கும் நுழைய முடியல. அதுக்கு தாண்டி அதையும் தாண்டி திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே போய் மக்கள் எப்படி போய் கோஷம் போட்டாங்க. வெற்றிவேல் வீரவேல்னு போட்டாங்களா இல்லையா? பெண்கள் அதில் இருந்தாங்களா இல்லையா? பக்தர்கள் தானே, தானாக கோயிலுக்கு வந்தவங்க தானே. அவங்க எப்படி இந்து முன்னணிக்காரங்களா? அவங்க மதுரையில் வந்து கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டு எவ்வளோ நேரத்தில், அதாவது ஜெயச்சந்திரன் அப்புறம் வந்து பூர்ணிமா, இந்த 2 நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சு தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சது. அவங்க விசாரித்து சொன்னாங்க, நீங்கள் வந்து மதுரை பழங்கானத்தத்தில் வந்து நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திங்கன்னு சொன்னாங்க. சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ளே, அதுவும் அதிகபட்சமாக 1 மணி நேரம். இப்போ கட்சி ராஜாலாம் அவரெல்லாம் வந்து வீட்டுக்காவலில் இருக்கிறது எல்லாத்தையும் தலைவர் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு. ஆனால் இவங்க அதை இழுத்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி தான் விடுதலை பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்தது இருக்கட்டும், விஐபிக்களை விட்டுருங்க. மக்கள் எப்படி வந்தாங்க? அங்கே 1 மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பழங்கானத்துக்கு எப்படி வந்தாங்க? எப்படி வர முடிஞ்சுது? அப்போ மக்கள் தானே அது. அப்போ வந்து பாஜக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ரகுபதி அப்புறம் வந்து சேகர் பாபு இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ பாஜக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. வரக்கூடிய அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கொள்ளி வச்சு விடுவாங்கிறது நம்புகிறாங்க. அப்போ அப்படி தானே அவங்க வாயில் ஒப்புதல் வாக்கும்போது மாதிரி தானே இது இருக்குது.